ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். ராஜா மாதிரி வெத்த வாழ்ந்த சார். பார்த்தீங்களா, நீங்கள் அழ வைக்கிறீங்க. நீங்கள் என்ன அதுதான் சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு அது பேசுனாலே அப்படி அழுக வரும் ஆட்டோமேட்டிக்காக. நீங்க ரவுடியா வேற சுத்தி இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் சுத்தி இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அதெல்லாம் போய் வாய்ப்பு ஏதாவது ஒரு ஃப்ரேமில் சும்மா நின்று எட்டி பார்த்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம என்னத்தை சூஸ் பண்ணுறது? Doing something I could not understand the language, but I could not control my laugh. நான் நல்லா பண்ணியிருக்கேங்கிறதோட நிறுத்தி, அவர் நல்லா பண்ணலேன்னு எங்கிட்டே அவன் சொல்கிறேன். சிவன் சங்கு ஊதிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் பார்த்துருக்கேம்மா. பெருமாளுடைய கையில் சங்கு இருக்குமா? இப்போ இவங்க ரெண்டு பேரும் சங்கியோ? சங்கு வச்சுருக்கிறதுனால சங்கியா? வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல்ல நம்ம கூட இருக்கிற நடிகர் 1987 முதல் படம், 38 வருஷ சினிமா பயணம், 200க்கு மேல் படங்கள், இப்போ நேஷனல் அவார்ட் வின்னர் எம்எஸ் பாஸ்கர் சார் நம்ம முன்னாடி இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம்மா. வணக்கம். எல்லோரும் எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ வேண்டும் என்று மகிழ்ச்சியான இந்த தருணத்தில் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறோம். நன்றி. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை மீட் பண்ண முடிஞ்சதுல. முதல்ல நேஷனல் அவார்டுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப வருஷமா உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கோம். ஒவ்வொரு படத்துலையும் எங்களை சிரிக்க வச்சுருக்கீங்க, அழ வச்சுருக்கீங்க, கோவப்பட வச்சுருக்கீங்க, சிந்திக்க வச்சுருக்கீங்க. இப்போது ஒரு நேஷ்னல் அவார்ட், ஒரு டெபியூ டைரக்டர் பார்க்கிங் படத்துக்கு. அந்த ரோல் பார்த்தா எல்லாருக்குமே கோவம் தான் வரும். அந்த மாதிரி ஒரு ஒரு நடிப்பு. ஒரு டெபியூ டைரக்டருக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு உங்களுக்கு ஒரு தாட் வந்ததுக்கான காரணம்? நான் யாரும்மா அவருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு? அவர் தான்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்தார் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு. அவரும் ராம்குமார் பாலகிருஷ்ணனும் தம்பி சினீஷ் அவர்களும் தான், தம்பி சுதன் அவர்களும் தான் எனக்கு இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. இறைவன் எங்கள் எல்லாருக்கும் இப்படி ஒரு நல்ல படத்தை கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார். நான் யாருக்கும் வாய்ப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறது அது சரியான வார்த்தை இல்லை. இந்த கேரக்டருக்கு நான் பொருத்தமானவன் அப்படின்னு அவங்க நினச்சிருக்காங்க. ஏன்னா இது காமெடியாகவும் பண்ணணும், சீரியஸாகவும் பண்ணணும். அப்படிங்கும்பொழுது இவர் கரெக்டாக பண்ணுவார் அப்படின்னு அவர்கள் மனதிற்குள் இத்தனை ஆண்டுகால என்னுடைய படங்கள் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கலாம். அதனால் எனக்கு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பை. அதனால் நாங்கள் எல்லாருமாக சேர்ந்து, நாம் எல்லோருமாக சேர்ந்து இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும். டப்பிங் பண்ணிட்டு இருந்த சமயம் இருக்குல்ல சார், டப்பிங் பண்ணும்போதும் அதுக்கப்புறம் ஆக்டிங்னு வரும்போது அந்த டப்பிங் எவ்வளோ ஆக்டிங்கை ஹெல்ப் பண்ணியிருக்கு? ஏதாச்சும் விதத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கா நமக்கு? நிச்சயமாக. டப்பிங்கிறது ஒரு அற்புதமான கலை. அது ஆரம்பத்திலேருந்து எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அது ஒரு சேலஞ்சிங்காக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா இங்கே வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல பேசின மாடுலேஷன்ஸு, நம்ம இந்த இடத்துல கேப்பு விட்டு பேசணும், அப்போ தான் டப்பிங்கில் அது ஈஸியாக இருக்கும், ஒரே மூச்சாக பேசணும், சில டைலாக்ஸு அப்படிங்கிறது எல்லாத்தையும் நமக்கு ஆரம்பத்திலே ட்ரைனிங் கொடுத்தது டப்பிங் தானே, டப்பிங் ரைட்டர்ஸ் தானே. அதனால் ஆக்டிங்க்கு அது ஒரு பெரிய ஹெல்ப்பாக தான் இருக்குது. சினிமாவுக்கு முன்னாடி ரொம்ப ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்த ஒரு சமயம் இருந்திருக்கு. நீங்களே சொல்லியிருக்கீங்க ரவுடியாக வேற சுற்றிருக்கேன், அந்த மாதிரிலாம் சுற்றிருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க. ஏன் அதெல்லாம் இல்லை சார். அதுக்கப்புறம் ஒரு சினிமா பயணம், ஒரு அருமையான பயணம். அதுக்கப்புறம் இப்போ ஆன்மீகம்குள்ளே வந்திருக்கீங்க. அந்த ஒரு லைஃப் சேஞ்ச் எப்படி பார்க்குறீங்க? ஒரு கிராஜுவலான ஒரு க்ரோத்தாக தான் இருந்திருக்கும். டக்குன்னு ஒரு ரியலைசேஷன் மாறினது கிடையாது. கண்டிப்பாக நிறைய அனுபவங்கள் இருந்திருக்கும், அதுலேருந்து வந்த மாற்றங்களாக தான் இருந்திருக்கும். அந்த பயணம் எப்படி பார்க்குறீங்க? நான் அதை எதையுமே பார்க்கலம்மா, எதையுமே பார்க்கல. அந்தந்த நேரத்தில் அப்படி இருந்திருக்கிறேன் நான். அதுக்கப்புறமா மாறி மாறி வந்திருக்கிறேன். அப்படின்னாக்க எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லாம் இறைவன் செயல் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும். இறை நம்பிக்கை இல்லாதவர்களை நான் ஒன்றும் சொல்ல, அவங்களுக்கும் அனுபவங்கள் இயற்கை அவர்களுக்கு மாற்றி இருக்கும், வழி நடத்தி கொண்டிருக்கும், நடத்தும். எனக்கு அந்த மாதிரி தான். எனக்கு அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய இதெல்லாம் நான் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றத வேணால் நான் நினச்சிருப்பேன். அதனால் மாறி இருக்கலாம். அது என்னுடைய முயற்சியா, இல்லை இறை அருளா, இல்லை நேரமா, இல்லை இயற்கையா அப்படின்றதெல்லாம் தெரியல. அது ஆராய்ச்சி பண்ணுற அளவுக்கு பெரிய இது இல்லை சார். உங்கள் கூட ஒரு செக்மெண்ட் எனக்கு பண்ணணும். 10 ஐகானிக் பிக்சர்ஸ் வித் எம்எஸ் பாஸ்கர் சார். உங்களோட படத்துல இருந்து எங்களுக்கு கேட்கணும்னு ஆசைப்படுற கொஞ்சம் விஷயங்கள் நான் காட்டுறேன்.
அதை பற்றி ஞாபகங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்க சார். முதல் படம் திருமதி ஒரு வெகுமதி. எஸ். ஆமாம், அதில் தான் அந்த ஜெயஸ்ரீ மேடம் அவங்க கூட இது வர்ற மாதிரி திருமதி ஒரு வெகுமதியில் தான். எப்படி சார் இந்த ஃபர்ஸ்ட் படம் நம்ம நடிக்க போகிறோம், நடிப்பு தான் மனசில் இருந்துச்சு, பட் டப்பிங் வந்தோம். நம்ம அந்த ஃபர்ஸ்ட் கேமரா முன்னாடி நிற்கிற அந்த தருணம், நம்ம நடிக்க போகிறோங்கிற ஒரு விஷயம், சின்ன பையனாக இருந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் ஒரு பயங்கையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா அண்ணாலாம் வேண்டியவங்க தானே சொன்னால் அந்த யூனிட்டே மொத்தமே வேண்டியவங்க தான் டப்பிங் மூலமாக. அப்புறம் நம்ம நடிக்கிறவங்க போயிருக்கும்பொழுது அந்த கேரக்டர் கொடுக்கும்போது ரைட் ஓகேன்னு நடித்தாங்க. பயம் இன்னைக்கு வரைக்கும் ஒன்றும் பயந்தது இல்லைம்மா. பயம் இல்லை சார். அதாவது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணும்போது இப்போ இருக்கிற ஒரு மெச்சூரிட்டி இல்லைன்னா ஒரு புரிதல் நமக்கு அந்த சமயத்தில் வேற மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? சூஸ் பண்ணுறதுல என்ன இருக்குது, இதை கொடுத்து பேசுனாக்கா நின்று பேச வேண்டியதுதான். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தானே அப்போ. ஓ, வாய்ப்பு ஏதாவது ஒரு ஃப்ரேமில் சும்மா நின்று எட்டி பார்த்துறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிடாதான்னு ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் நம்ம என்னத்தை சூஸ் பண்ணுறது? அண்ணா என்ன சூஸ் பண்ணார் சொன்னா அவ்வளோ. அப்படிதான் முதல் படம் அமைஞ்சது. நைஸ் சார். செகண்ட் ஃபோட்டோ காட்டுறேன். மொழி இது ஐயா ராதாமோகன் அவர்கள் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து இப்படி அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை வந்து இப்படி நடக்கலாம், இப்படி பேசலாம், அந்த மாதிரிலாம் அவர் ஐயா சொல்லி கொடுத்தாரு. அதை வச்சு பண்ணது எனக்கு 2007 பெஸ்ட்டு கேரக்டர் ஆர்டிஸ்ட் அவார்டு கிடைச்சது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கலைஞரப்பா கொடுத்தாங்க எனக்கு. ஐயா ராதாமோகன் அவர்களுக்கு நன்றி. இந்த ஒரு சீன் பற்றி, அதாவது ஒரு பிரேக் டவுன் ஆகிற சீன் இல்லையா சார்? ஸோ ஒரு நீங்கள் சொல்லியிருக்கீங்க அந்த ஒரு மெத்தட் ஆக்டிங் இருக்குது, அந்த சீன் முன்னாடியே கேட்டுட்டு முந்தா நாளே கேட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிப்போங்கிறது. இந்த ஒரு மொமெண்ட்டில் இந்த ஒரு பிரேக் டவுன் சீனுங்கிறது நீங்கள் எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க? இல்லை, அது முதல்ல நான் எங்கேயோ வெளியில் போயிட்டு இருக்கும் பொழுது ராதாமோகன் ஐயா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ப்ரொஃபஸர்னு தான் கூப்பிடுவார். ப்ரொஃபஸர் நாளைக்கு வந்து அந்த பிரேக் டவுன் ஆகிற சீன், அழகிற சீன் அப்படின்னு. உடனே வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு வந்து பேசுகிறேன். ஆமாம் உட்காந்துட்டேன், வேறு எதுவும் பேசலை. ராத்திரியில் அப்படியே உட்காந்துருந்துட்டு காலையில் அப்படியே போயிட்டு அந்த மூட்லேயே போய் அப்படியே ஆக்ட் பண்ணது. எப்படி சார் அது அவ்வளோ ஒரு பிரேக் டவுன் மூமெண்ட்? இதில் பார்க்கிங்கில் ரொம்ப கோவப்படுற அந்த ஒரு சீனில் டைரக்டர் சார் சொல்லியிருப்பாரு, அவர் முந்தா நாளே ஃபுல் கோவமாக தான், செட்டில் ஃபுல் கோவமாக தான் இருந்தார். எல்லாருக்கிட்டையும் கோபமாக இல்லைம்மா, அது யார்கிட்டையும் போய் ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அப்படிலாம் இல்லாமல் அந்த அந்த கேரக்டர்லேயே இருக்கிறது. அது ஒரு நிறைய பேர் அப்படி பெரியவர்கள் இருந்திருக்கிறாங்க. நானும் எனக்கு அது பிடிச்சிருந்தது, அதனால நான் அப்படி இருந்தேன். இது தெய்வ திருமகள் இது. ஆமாம், ஊட்டிக்கு மேலே ஒரு இடத்துல போய் அவிலாஞ்சின்னு ஒரு இடத்துல போய் எடுத்தோம். தம்பி ஏஎல் விஜய் அவர்களுடைய இது நல்ல கேரக்டர். அது நல்ல ஒரு மாதிரி, அது ரொம்ப சந்தேகப்படுறவனும் சொல்ல முடியாது, சந்தேகப்படாமல் இருக்கிறவனும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தான் அசிங்கமாக இருக்கும், பல்லு இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். அது ரொம்ப அழகாக தம்பி வடிவமைச்சிருந்தாங்க ஏஎல் விஜய் அவர்கள். சொன்னாங்க அந்த மாதிரி பண்ணோம், அது ஒரு நல்ல பேர் கிடைச்சிது. சார், அவர் டைரக்டர் சொல்கிறாரு அது மாதிரி பண்ணுறோங்கிற ஒரு விஷயமும் இல்லாமல் அதை தாண்டி நீங்களும் சிலத்தில் சொல்லி இந்த மாதிரி பண்ணவாங்க. அது கண்டிப்பாக பண்ணணுமா? அது இல்லாமல் எப்படி? அதான் அப்புறம் நம்முடைய செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குது இல்லையா, நம்முடைய பங்களிப்புன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதெல்லாம் பண்ணித்தான் ஆகணும். இப்படி வச்சுக்கலாமான்னு இல்லை அது வேண்டாமா, அது அந்த சீனுக்கு இது சரியாக வராது, இப்படி கேரக்டர் அது அப்படின்னு சொல்லிட்டாங்கனால அதுலேயே நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம். நம்ம பண்ணும்பொழுது இப்படி பண்ணலாமா, நல்லா இருக்குண்ணா வச்சுங்கண்ணே அப்படி அண்ணன் தான் கூப்பிடுவாங்க, என்ன நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். அவங்க சொல்லிட்டாங்கன்னாக்கா அப்போ கரெக்டாக இருக்கும். ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப வெரி குட் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு அருமையான டைரக்டர் தம்பி ஏஎல் விஜய் அவர்கள். சார், அதில் இந்த ஒரு படத்தில் ரொம்ப வேரியேஷன்ஸான சீன்ஸ் இருக்குது சார். காமெடியாக பண்ணுற சீனாக இருந்தாலும் சீரியஸாக பண்ணுற சீனாக இருந்தாலும் இருக்குது. அந்த செட்டில் நடந்த ஏதாச்சும் ஒரு இன்சிடென்ட் நமக்காக ஷேர் பண்ண முடியும்? ஏதாச்சும் ஒரு சீன் பண்ணும்போது இருக்கிற ஒரு இதில் பேசிக்கிட்டே வரும்போது நீ வந்து இந்த மாதிரி இருக்கிற, நீ பல்லெல்லாம் வேறு ஒழுங்காக இருக்குது அப்படின்னு ஒரு டைலாக சொன்னோன்னா அவரே ரசித்தார். ஆமாண்ணா கரெக்டுண்ணா, சொல்லுங்கண்ணா அது அப்படின்னாரு. விக்ரமும் நானும் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் காலத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அதனால நாங்கள் அப்படியே ஜாலியாக பேசிக்கிட்டு அது கிளைமேட் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம். ஜாலியாக இருந்தீங்க. ஓகே சார், நெக்ஸ்ட் காட்டுறேன். எடுத்தோட்டாக்கள் இது. அதுதான் நான் சொன்னேன், மகன் ஸ்ரீகணேஷ் வந்து அதை ஒரு பிரித்து ஷார்ட் இப்படி எடுத்துக்கலாம்ப்பா, அப்படி எடுத்தால் நல்லா இருக்காதுப்பா, ஒன்றா எடுத்துக்கோங்க அப்பா, பெரிய டைலாகப்பா, நிறைய நீங்கள் ட்ராக் போட்டு எடு, போர் நடிச்சதுன்னா நீ கட் பண்ணிக்கோ அந்த இடத்துல, அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம்னா நான் இப்போ ஒரே டேக்கு தான், மானிட்டரே பார்க்காம அப்படியே பேசி முடித்த உடனே எல்லாருமே அந்த செட்டில் ஒரு மாதிரி இதாகிட்டாங்க. அதுக்கப்புறம்
எனக்கு என்னமோ பண்ணுதுப்பா இங்கெல்லாம் அப்படின்னாப்புல ஸ்ரீகணேஷ். அப்படி தான்ப்பா அந்த இம்பேக்ட் அந்த சீனுடைய இது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு நல்ல மேட்டராக நடந்தது. அது நல்ல பேர் கிடைச்சது அந்த படத்தில். அந்த 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 ஒரு டயலாக், அந்த ஒரு சீன் நிறைய பேருக்கு கனெக்ட் பண்ற மாதிரி ஒரு சீன். ஸோ அதில் சொன்ன அந்த டயலாக் எங்களுக்காக அந்த ஒரு என் பொண்டாட்டி தெய்வம் சார். என் வாழ்க்கையில் எனக்கு இருந்த ஒரே ஆறுதல் அவ தான். என்கிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாம 30 வருஷம் என் கூட குடும்பம் நடத்தி 2 பிள்ளைங்களை பெற்ற சாமி சார். நான் இருந்த வரைக்கும் நான் இதை பற்றி பெருசாக கவலைப்பட்டதில்லை. ராஜா மாதிரி கெத்தா வாழ்ந்த சார். பார்த்தீங்களா, நீங்கள் அழ வைக்கிறீங்க நீங்கள் என்ன. அதுதான் சொல்கிறேன்னா, நீங்கள் எனக்கு அது பேசுனாலே அப்படி அழுக வரும் ஆட்டோமேட்டிக்காக. எனக்கு இது ஒரு blessing சார். எனக்கு அடுத்தது பார்க்க முடிஞ்சது. அடுத்தது என்ன கேட்க போறீங்க? எனக்கு அழ விடாதீங்க. இல்ல சார், அந்த டயலாக் எனக்கு என்னன்னா, நல்லவனா இருந்தா எல்லாருமே கூட இருப்பாங்கங்கிறது சொல்றதெல்லாம் போய் அந்த மாதிரி சொன்னீங்களே சார், அது நிறைய பேருக்கு அதான் கனெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சீன். அது உங்களுக்கு உங்க வாழ்க்கையில எப்பயாச்சும் அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு? நிச்சயமா. நீங்க ரொம்ப நல்லவனா இருந்தாக்குமா ஏமாந்தவன் நினைச்சுக்குவாங்க, நல்லவன் நினைக்க மாட்டாங்க, ஏமாந்தவன். ஒரு நாள் மிஸ்டு கால் வந்தது. நான் ஒரு ரொம்ப தெரிஞ்சவன் ஒருத்தன் ஃபோன் பண்ணி, என்னடா மாமா ஃபோனில் சார்ஜ் இல்லை மாமா, ஒரு 100 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண விடுனா ரீசார்ஜ் பண்ணேன். ஷார்ட்டில் இருக்கேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் மிஸ்டு கால். என்ன நம்ம இது பண்ணது அவனுக்கு காசு போய் சேரலையான்ட்டு மறுபடியும் ஃபோன் பண்ணி என்னடான்னு கேட்குறேன். மாமா காசு வந்துடுச்சு தேங்க்ஸ் மாமான்றான். அப்போ அவன் என்ன நினைக்கிறான், என்ன நான் என்ன முட்டாளா, உங்களுக்கு போட்டாச்சு ரைட்டுண்ணா. அதுக்கு கூட ஒரு ஃபோன் பண்ணி தேங்க்ஸ் மாமா காசு வந்துடுச்சுன்னு சொல்கிறது இல்லை, அதுக்கும் மிஸ்டு கால் கொடுக்குறான். சில பேருக்கு இந்த மிஸ்டு கால் கொடுக்கறது வந்து ஒரு பெரிய பழக்கமாக இருக்குது. குவைத்திலேருந்து ஃபோன் பண்ணி இங்கே ஒரு 10 பேர் உங்கள் ரசிகர் இருக்கும் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்ட்டு வச்சுட்டான் ஒருத்தர். ராத்திரி 12 மணிக்கு, அவங்களுக்கு அங்கே 10:30 மணி, நாங்கள் நமக்கு 12:30 1 மணியோ. சரி, ரசிகர்கள் பலவிதம் பாருங்க. இது எங்கள் அண்ணா, அது பெசன் நகர் பீச்சில் எடுத்து சித்திக்கு கார்னு உங்கள் மலையாள டைரக்டர். அவங்க இல்லை, இப்போது அமரர் ஆகிட்டாங்க. மேக்கப்லாம் ஒன்றும் கிடையாது, சும்மா மூஞ்சி பாஸ்கர் நீ ரெடியாக அப்படின்னாக்கா அந்த ஹோட்டலேருந்து மண் எடுத்து மூஞ்சியில் தழுவிட்டு ரெடி பண்ணிட்டு போய் நடிச்சது. அந்த மாதிரி நடித்தது நம்ம தான் பார்க்குறோம்ல. வண்டிக்கு குறுக்க வந்து நின்றுக்கிட்டு தண்ணியை போட்டுவிட்டு நவர மாட்டேங்கிறது, என் மேலே ஏற்று அப்படிங்க. நான் எதுக்குப்பா உன் மேலே ஏற்றணும், உடனே அழகுது, இப்படி ஒரு பொண்ணாடி கட்டு நான் என்னத்துக்கு வாழணும் அப்படிங்கிறது. அதுக்கு நான் உன்னை கொண்டு விட்டு நான் ஜெயிலுக்கு போகணுமா, ஏமாட்டாட்டி பிள்ளை தெருவில் விட்டு போயா அப்படின்னு பெரிய தொந்தரவாக இருக்குது. குடித்து விட்டு டார்ச்சர், பெரிய டார்ச்சராக இருக்குது. இந்த ஒரு இமேஜ் சார், இது சின்ன பாப்பா பெரிய பாப்பா, நானும் பார்த்து வாசு விக்ரமும். இங்கிருந்து தான் உங்களுக்கு ஒரு 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 முக்கியமான ஒரு பிரேக் கிடைச்சிருக்குல்ல சார்? அது ஆக்சுவலாக வந்து ஒரு 4 வாரம் வர்ற கேரக்டர் தான். 2வது வாரம் பார்த்துட்டு கலைஞரப்பா ஃபோன் பண்ணி ராதிகா மட்ட பாராட்டியிருக்காரு, நல்லா நடிக்கிறாப்பில்லம்மா அந்த பையன், கொஞ்சம் ரெகுலராக யூஸ் பண்ணிக்க அப்படின்னா அதுலேருந்து அப்படியே கண்டினியூஸாக 6 வருஷம் பண்ணேன். நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்க. இது வந்து இதுலையே ஒன்று இவங்க 2 பேரோட காம்போ ஒரு ஒரு சந்தானமா நானும் வந்து ஆரம்பத்திலேருந்து ரொம்ப அண்ணன் தம்பியாக பழகிட்டு இருக்கோம். அதனால அது வந்து ஒரு இதுவாக நல்லபடியாக கேரக்டர் வந்தது. சார் உங்களோட ரிலேஷன்ஷிப் பற்றி எங்களுக்கு ஆக்சுவலி ஏதோ சொந்த அண்ணன் தம்பி மாதிரிமா. ரொம்ப எங்கே பார்த்தாலும் அண்ணன், எல்லா படத்துலையும் நான் இருக்கணும் பார்ப்பல. சில படங்கள் மிஸ் ஆகிருந்ததுனாக்க அதுக்கு நான் தான் காரணமாக இருப்பேன், வேறு எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டு இருந்திருப்பேன், வராமல் இருந்திருப்பேன், அப்படி தான் இருந்திருப்பேன். அண்ணன் எல்லா படத்துலையும், என் படத்தில் எல்லா படத்துலையும் அண்ணன் என் கூட இருக்கணும் பார்ப்பல சொன்னாங்க. ரொம்ப நல்ல தம்பி. இது ஆலினால் அழகுராஜா. காஜல் வந்து என்னை பாப்புன்னு தான் கூப்பிடும், அப்பான்னு. அந்த மாதிரி யூ ஆர் டூயிங் சம்திங் ஐ குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் த லாங்குவேஜ் பட் ஐ குட் நாட் கண்ட்ரோல் மை லாஃப் அப்படி தம்பி ராஜேஷ் ரொம்ப ரசிப்பார், அதை ரசித்தார். அது மாதிரி தான் நம்ம தெருவில் எல்லாரையும் பார்க்கணும், எல்லோரும் யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க. சில பேர் குடிக்கிறதுக்காக போய் சொல்லுவான், சில பேர் வந்து காசு வாங்கியே தீரணும் மற்றவங்கள்ட்ட. அவன் பாக்கெட்டில் காசு வச்சுருப்பான், இருந்தாலும் கேட்பான். சில பேர் எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் ஒருத்தர் இருக்கும், பேசிக்கிட்டே இருப்பான். திடீர்னு நம்ம பாக்கெட்லேருந்து கை விட்டு காசு எடுத்துடா போய் சீட்டு வாங்கிட்டு விடா அப்படின்னு எவனையாவது அனுப்புவான்.
இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பேசும்போது கண்ணை முடிக்கும் சில பேர். அப்படிலாம் கிடையாதுப்பா, நான் சொல்கிறத நீ புரிஞ்சுக்க, நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறத நீ கேட்டுக்க. நான் அவங்ககிட்ட போய் நீ பேசிகிட்டு இருந்தீங்கன்னாக்கா அது என்ன உனக்கு 10 பைசா வருமானம் வருமா, அப்போ மட்டும் ஓப்பன் பண்ணுவான், அதுக்கு அடுத்த வார்த்தை ஆரம்பி முடிக்குவான். நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி நான் ரோட்டில் பார்த்த ஒரு கேரக்டர். அதோட அந்த கேசட்டும் கொண்டு வந்திருந்தாங்க, அந்த டான்ஸ் ஆடுறது. அதையும் வச்சு பண்ணது தான் அந்த ஆலினால் அழகிறது. அந்த டான்ஸ் மாஸ்டராக வரும் பொழுது நான் பண்ணது சிவசங்கர் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர் சிவசங்கர். அவர் மாதிரியே அந்த நடையெல்லாம் பண்ணேன். அவர் கூட பார்த்துட்டு சொன்னார், என்ன மாதிரியே பண்ணியிருக்கடி அப்படின்னு ரொம்ப பாராட்டினார். இல்லை அவர் அமர ரைட்டர், எந்த படம் மாதிரி பாராட்டுவார். இப்போ இந்த அனலைஸ் பண்ணுறதை பற்றி ஒருத்தர் எப்படி இருக்காங்கங்கிறத நோட்டீஸ் பண்ணுறது நீங்கள் சின்ன வயசுலேருந்து இயல்பாகவே விஷயமா இல்லை சினிமா வந்ததுக்கப்புறம்? இல்லை, சின்ன வயசுலேருந்தே அப்படிதான். யார் யார் என்னென்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அப்புறம் அவங்கள மாதிரியே வீட்டில் பண்ணி காமிக்கிறது. பட் மேக்ஸிமம் சினிமாவில் இருக்கிறவங்கள பார்த்து நான் ஒரு படத்தில் பண்ண மாட்டேன். ரோட்டில் இருக்கிறவங்கள பார்த்தா தான் அது ஒரு உண்மையான கேரக்டராக இருக்குது. சினிமாவில் இப்போ ஒருத்தரை பார்த்து பண்ணிட்டேன்னாக்கா, இப்போ ரஜினி அண்ணா மாதிரியோ கமல் அண்ணா மாதிரியோ வேறு சினிமாவில் பெரிய புகழ்பெற்ற ஹீரோக்கள் மாதிரி பண்ணால் அவர் மாதிரி பண்ணியிருக்கான்னு சொல்ல போகிறாங்க, அவ்வளோதான். அந்த மாதிரி இல்லாமல் சாலையில் இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ கேரக்டர்ஸ் இருக்காங்களா, அவங்கள பார்த்து பண்ணோம்னாக்கா நமக்கு அது ஒரு புதுசாக இருக்கும். அவங்கள தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் உன்ன மாதிரியே நடிச்சிருக்காரா அப்படின்னு சொல்லுவாங்க. சிவாஜி இது அண்ணா கூட இருக்கிற கேரக்டர் தானே அது. எல்லா இடத்துலையும் தான் இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இல்லையா. இந்த வேலையை முடிச்சிடறேன், அந்த வேலையை முடிச்சிடறேன், லஞ்சம் வாங்குறது, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான். அண்ணா ரொம்ப ரசித்தார் அது. கரெக்டு பாஸ்கர், நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்காங்க, அதை தான் டைரக்டர் சங்கர் வச்சுருக்காரு, நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறமும் நான் பார்த்தேன் சிவாஜி படம், ஃபங்க்ஷன்லேயும் பார்த்தேன். எனக்கே எரிச்சலாக வருது பாஸ்கர் அதை பார்த்தேன். ஆமாம், என்ன பண்ணுறது, என்ன நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும், என்ன பண்ணுறது. அண்ணா கூட ஆக்ட் பண்ணது ஒரு பெரிய ஒரு அனுபவம், ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக சார். இப்போது கூலி படம் ரிலீஸ் ஆக போகுது, ஆடியோ லான்ச் பார்த்தீங்களா சார்? ரஜினி சார் நான் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்துட்டேன். பெரும்பாலும் நான் என்ன பண்ணுவேன், இந்த ஃபஸ்ட்டு டே விடிய கருத்தால் 4 மணிக்கு படம் போடுவாங்க தெரியுமா, அதெல்லாம் போகவே மாட்டேன். 4 மணிக்கு நான் எழுந்தேன்னா வெளியில் அந்த சேரில் உட்காந்துட்டு அமைதியாக இயற்கையை ரசிப்பேன், அதெல்லாம் பண்ணுவேன். அப்படியே நடப்பேன், என்னுடைய பெட்ஸு கூட விளையாடுவேன். காலங்காலத்தால் ஒரு எனக்கு 9 மணிக்கு கால் ஷீட்டுனாக்கா நான் இங்கேருந்து ஒரு 6 மணிக்கு 7 மணிக்கெல்லாம் கிளம்பி லொக்கேஷன் போடுவேன். ரைட்டு, ஒர்க்கு இருக்குன்னா இருக்கட்டும், இல்லைன்னாக்கா நமக்கு கேரவன் கொடுக்குறாங்க, இல்லை ரூம் கொடுக்குறாங்க, அங்கே படுத்து தூங்கிடுறது. ரெடின்னாங்கன்னா போய் ஆக்ட் பண்ணுறது, இவ்வளவுதான். இந்த கூட்டத்துக்கெல்லாம் போக மாட்டோமா. இந்த தம்பி அஜித் அவர்களுடைய படம், ஒரு படம் ரிலீஸ் அப்போ உழுந்து ஒரு பையன் இறந்து போயிட்டார், முதுகெலும்பு இதாகி. என்னமோ ஒரு படம், அது என்ன படம்னு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. நிறைய பேர் இவரை குறை சொன்னார்கள். இந்த மாதிரி போனாரா அந்த பையனுப்ப, லாரி மேலே ஏறிக்கிட்டு நின்று ஆடு அப்படின்னு அஜித் தம்பி சொன்னாரா. நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாத்துறது உங்கள் கையில் தான் இருக்குது. ரசிகர்கள் ரைட்டு, ஓகே, சந்தோஷப்படுறீங்க. ஒரு நடிகருடைய படம், உங்களுடைய அபிமான நடிகருடைய படம் வருதுன்னா ரைட்டு, ஓகே, சந்தோஷப்படுறீங்க, அவ்வளோதான். ஆனால் நீங்கள் சேஃப்டியாக இருக்கணுமா இல்லையா? அது இல்லாமல் அவங்க குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படிங்கிறதுலாம் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை எனக்கு. அதனால தான் நானும் அதை பற்றி நான் ஒன்றும் கருத்து சொல்லலை. இதன் வாயில நான் சொல்கிறேன், என்னமோ நடக்குது உலகத்தில். ரசிப்புத்தன்மை ஓவராக போச்சுன்னாக்கா அது நம்ம உயிருக்கே ஆபத்தாக வருதுங்கும் பொழுது அது செய்யக்கூடாது இல்லையா. இப்போ அவங்க குடும்பத்துக்கு ஒரு மகன் இழந்துட்டாங்க இல்லையா. அந்த ஆடியோ லான்ச்சில் ரஜினி சார் சொன்ன விஷயம், நான் கூலியாக இருந்து தான் இப்போது இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட கதை ஒன்று சொன்னார். அதுதான் அதை கேட்டு அது என்கிட்டே சொல்லியிருக்காரு. நாங்கள் உட்காந்து சிவாஜி ஃபங்க்ஷனில் பேசும்போது, சிவாஜி படம் ஷூட்டிங்கில் பேசும்போது சொல்லியிருக்காரு, என்னென்ன கஷ்டப்பட்டிருக்கோம் பாஸ்கர் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஏதாச்சும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கா சார் அந்த ஒரு விஷயம்? ஏன்னா நீங்களும் பல வேலைக்கு போயிருக்கீங்க, பல டைப் ஆஃப் வேலை பண்ணியிருக்கீங்க, அதுக்கப்புறம் டப்பிங் ஆர்டிஸ்ட், அதுக்கப்புறம் சினிமா, இப்போது இந்த ஒரு இதில் வரும்போது கண்டிப்பாக கனெக்ட் ஆகிருக்கும். பாட்டில் கழுவு வேலைக்கு கூட போயிருக்கேன், நான் மெக்கானிக் வேலைக்கு போயிருக்கேன். அது மாதிரில ஏதோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்தந்த நேரத்துக்கு எதையுமே ஒழுங்காக பண்ணல, அதை கொஞ்ச நாள் பண்ணுறது அப்புறம் விட்டுறது, இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தது. இது சபாபதி. ஆமாம், அது ஒரு நல்ல கேரக்டர் தான். சந்தானத்தில் இது ஒரு காமெடி வரும் சார், வேற லெவலில் இருக்கும். ஆமாம் 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 ஆமாம், அதுவும் ஒரு நல்ல இது. ஸ்ரீனிவாசன் ஒரு டைரக்டர், நல்ல அருமையான டைரக்டர், திறமையான டைரக்டர். அது ஒரு ஜாலியாக இருந்தது. கும்போணத்தில் எடுத்தாங்க, அது நல்லா இருந்தது.
சார் அந்த சீன்லாம் எப்படி சார் டேரக்டர் சொல்லி கொடுத்து பண்ணதா இல்லை நீ உங்களாவே அந்த ட்ரெஸ் கிழிச்சு அது வரைக்கும்? இல்லை அது எல்லாமே அவங்களுடைய பிளான் தான். டைரக்டர் அவருடைய பிளான் தான். இல்லை சார் நான் யார் பிஹெச்டி ஸ்காலர் என்ன போய் இப்படி நிற்க வச்சிட்டா யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னு திரும்பும் போது அவ்வளோ பேர் இருப்பாங்க. அது அந்த டைலாக் எல்லாமே ரிட்டன் டைலாக்ஸ் தானே? நான் ரிட்டன் டைலாக்ஸ் தான். அவர் எழுதியிருந்தது தான், டைரக்டர் எழுதியிருந்தது தான். யுத்தம் இல்லைன்னு அந்த இதில் பெங்களூரில் அந்த இதில் எடுத்தது. ஒரு நல்ல செட்டப் இது. அண்ணாக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது. அவர் கூட நடித்ததே ஒரு மிகப்பெரிய ஒரு இன்பம், ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம், ஒரு பெரிய ஒரு அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ணா கூட நடித்தது, அதுவும் அந்த தியேட்டர் சீன்லாம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஒரு பெரிய ஒரு நாம் பார்த்து ரசித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நடிகரெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் எங்கள் அண்ணா என்னுடைய தெய்வம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு மிகப்பெரிய நடிகர் ஒரு கூட நடித்ததெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது அப்படி ஒரு மனசு விஜயகாந்த் சார். எனக்கு தருமபுரி படத்தில் அவருடைய ரோலாக நான் போகிறேன் அந்த ஊருக்கு. அவர் எனக்கு சர்வெண்ட்டாக வர்றார். அவர் பாட்டுக்கு உட்காந்துட்டுருக்காரு பூஜையில். யாரோ கேட்குறாங்க, இது மாதிரி கேப்டன் நீங்கள் இந்த இது போகிற. நான் ஹீரோ இல்லை, அவன் தான் என் தம்பி பாஸ்கர் தான் ஹீரோ, அவனை போய் கேளுங்கன்றார். ஆனால் என்னென்ன ஒரு இது படத்தில் பாருங்கள், நான் ஏதோ பேசிக்கிட்டு இருப்பேன், கையை கட்டிக்கிட்டு பின்னாடி சைலண்ட்டாக நின்றுட்டு இருந்திருப்பார். அப்படிலாம் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு யாருக்கு வரும்? இவ்வளோ பெரிய ஹீரோ அவர். சாப்பிட்ணும் எல்லோரும் வந்தோடனே சாப்பிட்டியா, கோபமாக இருந்தால் கூட ஏய் சாப்பிட்டியா சாப்பிடுப்போ அப்படி ஒரு என்னமோ போயிட்டார். போங்க என்னத்தை சொல்கிறது. அவர் அம்மான்னு தான் நான் சொல்லுவேன். அம்மா தானே தாய் தானே சோறு போடுவாங்க. அதனால் விடுங்க, தெய்வமாக வழி நடத்தட்டும். அதை பற்றி பேசினா எனக்கு கொஞ்சம் இதுவாகும். நேஷ்னல் அவார்டு வரைக்கும் வந்திருக்கு. நீங்கள் சொன்னீங்க நான் அந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கிடையாது, கொடுக்குற கேரக்டர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணுவாங்க. பட் எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஒரு படத்தில் நம்ம பண்ண கேரக்டருக்கு எப்பயாச்சும் ஒரு ஃபீல் இருந்திருக்கா? இல்லை சத்தியமாக ராகவேந்தர் மேலே, பிள்ளையார் மேலே, பாபா மேலே ஆணையாக சொல்கிறேன். நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் எதையும் எதிர்பார்ப்பதில்லை. எதிர்பார்ப்புக்கு அது எதிர்பார்த்து கிடைக்கல. என்ன ஏமாற்றம் தானே. எதிர்பார்க்காம இருந்துட்டிங்கன்னா ஏமாற்றம் கிடையாது இல்லை. ரைட். உங்களுக்கு வேறு ஒரு நடிகருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. நீ நல்லா பண்ணியிருந்த அந்த படத்தில் அவர் நல்லா பண்ணலை, அவருக்கு போய் கொடுத்துருக்குறாங்கன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். அவர் நான் நல்லா பண்ணியிருக்கேங்கிறதோட நிறுத்திக்கும். அவர் நல்லா பண்ணலேன்னு என்கிட்ட ஏன் சொல்கிறேன்? அவர் நல்லாவே பண்ணலேன்னாக்கா அவருக்கு அந்த அவார்டு கொடுப்பாங்களா? அவர் நல்லா தானே பண்ணியிருக்காரு. அதில் எதுக்கு அவரை குறை சொல்லி என்கிட்ட நீ நல்ல பேர் வாங்க போறியா? அப்போ நீ என்னை பற்றியும் வெளியே போய் அப்படி தானே சொல்லுவேன். இதெல்லாம் வேணாப்பா, நீ இதில் இருந்தெல்லாம் நம்ம தப்பிச்சு வரணும். அந்த மாதிரி எனக்கு ஒரு எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாதுமா. எனக்கு சாப்பாடு இருக்கா, லைட்டு இல்லையா, வாழைப்பழம், அதுவும் இல்லையா, 2 டம்ளர் தண்ணி, அதுவும் இல்லையா, பேசாமல் படுத்தணும். இப்படின்ட்டிங்கன்னா நீங்கள் உங்களுடைய தேவைகளை சுருக்கிக்கிட்டிங்கன்னா கிடைக்கிறதே பெருசாக இருக்கும். அப்படித்தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துக்கிட்டேன். ஆனால் ஒவ்வொரு படத்துக்கும் உங்களுக்கு அவார்ட் கிடைக்கணும்னு நாங்கள் ரசிகராக ஒவ்வொரு அது நீங்கள் எல்லாரும் என் மேலே வச்சுருக்கக்கூடிய அன்பு. இங்கே இருக்கும்போது தெரியுது நீங்கள் ஆன்மீகம், சாய்பாபா டிவோட்டின்னு தெரியும். நீங்கள் நிறைய சித்தர்களை மீட் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். உங்களோட அந்த ஆன்மீகம் பயணம் பற்றி சொல்லுங்கள் சார். எனக்கு சின்ன வயசுலேருந்தே பிடிக்குமா. இவங்களெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ பிள்ளையாரோட பழகியவர்கள் யாராவது இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. ஆனால் முழு முதற் கடவுள் அப்படின்னு நாம் ஏற்றுக்கிட்டு நாம் நம்புகிறோம். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இவர் ராமானுஜர். அவரை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டிங்கன்னாக்க, எல்லாரும் சமம் தானே, இறைவன் படைத்தவர்கள் தானே, அவங்கள ஏன் நீங்கள் பிரித்து வைக்கிறீங்க, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள எல்லாரையும் ஆலய பிரவேசம் பண்ணார். ஸோ அப்போ அப்படி பார்க்க போனீங்கன்னாக்க இவர் அந்த காலத்திலேயே எல்லாரும் சமம் அப்படின்னு மக்களுக்கு போதித்தவர். அடுத்தது அவர் பாபா, அவரும் அதைத்தான் சொல்லியிருக்காரு. இது எல்லோரும் நீ ஒன்று தானே, நீ எதுக்கு பிரித்து பார்க்குற அப்படின்னு. இப்போ நிறைய பேர் பாபா பக்தர்களாக இருக்காங்க. நான் எனக்கு சிவன் பிடிக்கும், பாபா பிடிக்கும், ஜீசஸ் கிரைஸ்ட் பிடிக்கும், முகமது நபி பிடிக்கும், எல்லாரையுமே பிடிக்குமா, எல்லா பெரியவர்களையும் எனக்கு பிடிக்கும். எல்லோரும் அவங்க சொன்ன கருத்துக்களை ஏற்றுக்கிட்டு நாம் இது பண்ணி போவோம்.
அதில் வந்து நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு இது இல்லை. மெயினாக இந்த ஜாதி இதுன்றதுலலாம் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லைம்மா. ஜாதின்றது வந்து கற்கால மனிதர்கள் என்ன ஜாதி கிடையாது. என் பையனும் அதெல்லாம் நம்ப மாட்டார், என் பொண்ணும் அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அந்த மாதிரி இதுதான்மா என்னுடைய ஆன்மீகம். எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்மீகம். கடவுள் மேல நம்பிக்கை இருக்கும்போது உங்க மேல நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. கடவுள் மேல நம்பிக்கை இருக்கிறதுனால அவரு இந்த மாதிரி ஒரு பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்றாரு, அது சங்கிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதுக்கு சிவன் சங்கு ஊதிக்கிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று நான் பார்த்துருக்கேம்மா. பெருமாளுடைய கையில் சங்கு இருக்குமா? இப்போ இவங்க 2 பேரும் சங்கியோ? சங்கு வச்சுருக்கிறதுனால சங்கியா? அது தெரியல. சொன்னால் சொல்லட்டுமா? அதுதான் நான் சொல்கிறேம்மா. அவங்க யாரும் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டு போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணுக்கு. எனக்கு அதை பற்றி கிடையாதும்மா. எதிர்க்க வந்து நீ சங்கின்னு என்ன சொன்னாங்களா? இல்லையே. சொன்னாலும் ஆமான்ட்டு போகிறேன், அவ்வளோதான். என்ன இப்போ நீ மனுஷனே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட ரைட்டு, இப்போ ஓகே, மிருகங்களும் உயர்ந்தவை தான் சொல்லிட்டு போங்க. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதும்மா. யார் வேணால் என்ன வேணால் சொல்லட்டும்மா. நாம் யாருன்றதை நமக்கு தெரியும். என்ன வேணால் சொல்லிட்டு போகிறோம். சங்கீன்னு கெட்ட வார்த்தை அது இல்லையே. நல்ல வார்த்தை தான். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். கடைசி எனக்கு ஒரு ஒரு ஆசை இருக்குது, நீங்கள் கேட்பீங்களான்னு தெரியாது. நீங்கள் ஒரு அருமையான ஒரு சிங்கர். நிலை மாறினால் குணம் மாறுவார், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவார், அதில் ஜாதியும் வேதமும் கூறுவார், அது வேதம் விதி என்றோதுவார். மனிதன் மாறிவிட்டார். ரொம்ப அருமை, ரொம்ப சந்தோஷமா. நல்லபடியாக போயிட்டு வாங்க. தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. எல்லோருக்கும் இந்த எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடைத்ததற்கு மகிழ்ச்சியாக வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும், எனக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசீர்வதித்த, அன்போடு ஆசைப்பட்ட எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சார்.